Okay, next topic, heat and temperature. Heat and temperature are not the same thing. நம்ம first heat ஓட explanation பார்த்தோம், temperature ஓட explanation பார்த்தோம், right? Heat வந்து ஒரு energy, temperature வந்து அதோட effect பார்த்தோம்ல. ஸோ நமக்கு இப்போ ஹீட் அண்ட் டெம்பரேச்சருக்கு சாலிடா ஒரு டிஃபரன்சஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு இந்த பேரா ஹெல்ப் பண்ணும். ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் நாட் த சேம் திங், தே ஆர் இன்ஃபேக்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். இப்போ இன்னொரு கேண்டி ஜார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இதான் கேண்டி ஜார், கேண்டி பாக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இது கேண்டி பாக்ஸ்னா ஒவ்வொரு டாட் இருக்குல்ல இதெல்லாம் கேண்டி. ஓகே, கேண்டினா சாக்லேட்ஸ், ஒவ்வொரு டாட்டுமே சாக்லேட்ஸ். இப்போ நம்ம புரியறதுக்காக ஒரு விஷயம் லிங்க் பண்ணலாம். இப்போ இந்த டாட்ஸ் எல்லாமே கேண்டிஸ், சாக்லேட்ஸ். இது வந்து சாக்லேட் பாக்ஸ், சாக்லேட் பாக்ஸுக்குள்ள நிறைய கேண்டி இருக்கு. இப்போ நம்ம ரெஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணலாம், இந்த சாக்லேட்ஸ் தான் டெம்பரேச்சர். இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல் ஆஃப் சாக்லேட் ஹீட். புரியுதா? ஒவ்வொரு கேண்டியும் டெம்பரேச்சர், ஒவ்வொரு கேண்டியும் டெம்பரேச்சர். இது டெம்பரேச்சர், இது டெம்பரேச்சர், இது டெம்பரேச்சர், இது டெம்பரேச்சர். ஒட்டுமொத்த கேண்டி பாக்ஸும் ஹீட். இப்போ நம்ம கடையில போய் வாங்க போறோம், ஒரு கேண்டி ஒரு ரூபா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து 50 கேண்டி இருக்கு. அப்ப இந்த பாக்ஸ் எவ்வளோ? 50 ரூபாய் கொடுத்து வாங்குவோம், ரைட்? ஒரு டெம்பரேச்சர் வந்து 1 ரூபி. ஓகே, 1 ரூபி. அப்போ கேண்டி பாக்ஸ் ஃபுல்லா எவ்வளோ? 50 ருபீஸ் ஆகுது. எதனால? 50 கேண்டி இருக்கு. ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லா வேணும்னா 50 ருபீஸ் கொடுத்தாதான் கிடைக்கும். அதே தான் இங்க பாருங்க, temperature is related to how fast the atoms or molecules move or vibrate within the substance. ஓகே, டெம்பரேச்சருங்கிறப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லா பார்க்க கூடாது, ஒவ்வொரு ஆட்டமையும் ஒவ்வொரு மாலிகுலையும். அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஆட்டமையும் ஒவ்வொரு மாலிகுலையும் மட்டும் தனியா பார்க்கணும். ஓகே, இந்த ஆட்டம் எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுது, எவ்வளவு ஸ்பீடா வைப்ரேட் ஆகுது, அதுதான் டெம்பரேச்சர். அதே இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1ன்னு வச்சுக்கலாம், 1 ரூபா மாதிரி. இந்த டெம்பரேச்சர் வந்து 1, இதோட டெம்பரேச்சர் 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதோட டெம்பரேச்சர் என்ன? இதுவும் 1ஆ தான் இருக்கும், இதுவும் 1ஆ தான் இருக்கும், 1ஆ தான் இருக்கும், 1ஆ தான் இருக்கும். அப்போ ஹீட் என்ன ஆகும்? 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + இன் கேஸ் இதுல 50 இருந்ததுன்னா ஹீட் வந்து 50ஆ இருக்கும். எப்படி? இந்த சாக்லேட்ஸ், ஒரு சாக்லேட் 1 ரூபா, ஒட்டுமொத்த சாக்லேட் 50 அப்படின்னு 50 சொன்ன மாதிரி இங்க வந்து இதோட டெம்பரேச்சர்னா 1ன்னு எடுத்துக்கிட்டா இதோட டெம்பரேச்சர் சும்மா புரியறதுக்காக சொல்றேன். இந்த ஆட்டமோட மாலிகுல் வைப்ரேட் அட் 1 டெம்பரேச்சர் 1. இது அதே மாதிரி இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒட்டுமொத்த இந்த கேண்டி ஜார், ஓகே சாரி, இந்த ஒட்டுமொத்த மாலிகுல் இந்த ஒட்டுமொத்த வாட் டு சே இந்த இதோட டெம்பரேச்சர் எவ்வளவா இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். அதே இதோட ஹீட் என்னவா இருக்கும்? 50ஆ இருக்கும். புரியுதா? அப்ப டெம்பரேச்சர் என்ன? 1, ஹீட் என்ன? 50. புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஆட்டம் ஒரு மாலிகுல்னு வச்சுக்கோங்க. கேண்டி எல்லாமே ஆட்டம் மாலிகுல். இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு, வைப்ரேட்டிங் அட் அ ஹையர் ஸ்பீட். அப்போ இதோட டெம்பரேச்சர் இந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டமுக்கு தான் பார்க்கணும். ஓகே, மூவிங். இன்னொரு விஷயம், மூவ்மெண்ட்னா என்ன? கைனெட்டிக் எனர்ஜி. நான் சொன்னேன்ல, எனி மூவிங் பார்ட்டிகல் பொசஸ் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ இதோட கைனெட்டிக் எனர்ஜி 1, ஸோ டெம்பரேச்சர் 1. இதோட கைனெட்டிக் எனர்ஜி 1, ஸோ டெம்பரேச்சர் 1. அப்போ இது ஒட்டுமொத்தோட கைனெட்டிக் எனர்ஜி என்னது? 1 + 1 + 1 + 1 + 1 + அப்படி எக்ஸெட்ரா. ஸோ 50 தான் ஹீட். Temperature is related to how fast the atoms or molecules move or vibrate within the substance. இந்த சப்ஸ்டன்ஸ்க்குள்ள இந்த ஆட்டமோ மாலிகுலோ, ஒரு பர்டிகுலர் ஆட்டமோ மாலிகுலோ எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுது, அதுதான் டெம்பரேச்சர். அதே இது ஹீட் நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஒவ்வொரு ஹீட்னா என்னது? டெம்பரேச்சர் மாத்திட்டு ஒரு கேண்டியோ ஒரு ஆட்டமையோ ஒரு மாலிகுலையோ மட்டும் பார்க்காது. என்ன? ஒட்டு மொத்தமா அதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கோ அது எல்லாம் கணக்கு கூட்டி பாக்குற ஃபைனல் ஆன்சர் தான் ஹீட். ஹீட் நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் temperature of the substance but also depends on how many molecules are there in the object. Okay, not one particular molecule or atom.
எத்தனை மாலிகுல் இருக்கு? 50 மாலிகுல் இருக்குன்னா 50 மாலிகுலுமே. Heat not only depends on temperature of the substance, but also depends on how many molecules are there in the object. I guess it's clear. Temperature measures the average kinetic energy of the molecules. அதனால அந்த ஏதாவது ஒரு பார்ட்டி ஏதாவது ஒரு மாலிகுல் ஆட்டமோ மூவ் ஆயிட்டே இருக்குன்னா அதுல என்ன கைனடிக் எனர்ஜி வந்துருது. டெம்பரேச்சர்னா என்ன? ஒரு மாலிகுலோட கைனடிக் எனர்ஜி மெஷர்ஸ் த ஆவரேஜ் கைனடிக், ஒரு மாலிகுலோட கைனடிக் எனர்ஜின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டி ₹1, 50 கேண்டி இருக்கு, ₹50. அப்போ ஆவரேஜா ஒரு கேண்டியோட ரேட் என்ன? ₹1, ரைட்? அதுதான் இங்க இப்போ வந்து ஆவரேஜ் பார்க்க தெரியும்ல நமக்கு. இப்போ ஆவரேஜ்னா தெரியும்ல. இப்போ ஒரு 50 கேண்டி, ஒரு கேண்டியோட விலை ₹1, செகண்ட் கேண்டியோட விலை ₹1, தேர்ட் கேண்டியோட விலை ₹1, ஃபோர்த் கேண்டியோட விலை ₹1, அதே மாதிரி 50வது கேண்டியோட விலை ₹1. அப்போ 1 + 1 + 1 + 1 + 50 டைம்ஸ்னா என்ன? 50 வந்துரும்ல, by 50. ஓகே, ஆன்சர் என்ன? 1. அப்போ டெம்பரேச்சர் மெஷர்ஸ் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து 1. அதே இது ஹீட்னா என்ன? ஹீட் மெஷர்ஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி. ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு சாக்லேட்ஸ் இருந்தது? 50 சாக்லேட் இருந்தது. 50 ஒவ்வொரு ரூபான்னா இந்த சாக்லேட் பாக்ஸோட ரேட் என்ன? ₹50. அதுதான் ஹீட். ஹீட் மெஷர்ஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி. டோட்டல் ஒரு ஆட்டமோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து அதுல இந்த சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆட்டமோட ஒரு ஆட்டம், அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆட்டமோட கைனடிக் எனர்ஜி, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி 1னா அப்போ ஒட்டுமொத்த ஆட்டம்ஸோட கைனடிக் எனர்ஜி, டோட்டல் கைனடிக் எனர்ஜி எவ்வளவா இருக்கும்? 50. ஓகே, அதுதான் ஹீட். ஐ கெஸ் இட்ஸ் கிளியர். இப்போ பார்த்ததுதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்க போறோம். ஓகே, உங்க வீட்டுல கேஸ் ஸ்டவ்ஸ் இருக்கும். இதுல ஒரு சின்ன சாசே பேன், ஒரு காஃபி பேன் வச்சுக்கிறோம். இங்க வந்து ஒரு பெரிய வெசல் வச்சுக்கிறோம். ஓகே, இதுல வந்து 1 லிட்டர் வாட்டர் ஊத்துறோம். இதுல வந்து 5 லிட்டர் வாட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு வெசல் எடுத்து 5 லிட்டர் வாட்டரை ஹீட் பண்றோம். ஒரே நேரத்துல ஹீட் பண்றோம். எது வந்து ஃபாஸ்டா சூடாகும்? இது வந்து நம்ம வீட்டுல தினமும் பாக்குறது. ஸோ யூ வில் கெஸ் இட். எது சீக்கிரம் சூடாகும்? எந்த தண்ணி சீக்கிரம் சூடாகும்? இந்த சின்ன சின்ன பாத்திரத்துல இருக்கிற தண்ணி சீக்கிரம் சூடாயிரும்ல. இப்போ யாராவது வீட்டுல வந்தாங்கன்னா, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு 10 கப்பு காஃபி போடுற டைமும் ஒரு சிங்கிள் கப்புக்கு காஃபி போடுற டைம் என்ன? சிங்கிள் கப் காஃபி போடுற டைம் வந்து கம்மியா இருக்கும் 10 கப்பு காஃபி விடுற. அதேதான். எதனால? இதுல வந்து மாலிகுல்ஸ் கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 1 லிட்டர் தண்ணியில 100 மாலிகுல்ஸ் தான் இருக்குன்னா, இந்த 5 லிட்டர் தண்ணியில எவ்வளவு இருக்கு? 500 மாலிகுல்ஸ் இருக்கு. ஓகே, 1 லிட்டர் தண்ணியில 100 மாலிகுல்ஸ் தான் இருக்கு. இங்க 5 லிட்டர் தண்ணியில 500 மாலிகுல்ஸ் இருக்கு. சோ இந்த 100 மாலிகுல்ஸ் சட்டுன்னு ஹீட் ஆயிரும். இந்த 500 மாலிகுல்ஸ் ஹீட் ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்குது. சோ நமக்கு இது வந்து ஸ்பீடா ஹீட் ஆயிருது, இது வந்து ஸ்லோவா ஹீட் ஆகுது. கொஞ்சம் நேரம் எடுத்து ஹீட் ஆகுது. ஓகே, நான் ஹீட் ஆகுதுன்னு சொன்னா அது வந்து இங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல சும்மா நம்ம கண்ணால பார்த்து ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்றது இல்ல. இந்த ஒரு தெர்மோமீட்டரை இன்சர்ட் பண்ணி பாக்குறாங்க. ஓகே, தெர்மோமீட்டர் இன்சர்ட் பண்ணி இது உள்ள இருக்கிறது அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த உள்ள நம்ம வந்து இன்டைரக்ட் ஹீட்டிங்னு சொல்லுவோம்ல. இப்ப நம்ம வீட்டுல சிக்கன்லாம் முதல் நாள் செஞ்ச சிக்கன்லாம் இருந்ததுன்னா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒரு தண்ணி கீழே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதை ஹீட் பண்ணி மேல இந்த இன்னொரு பாத்திரத்துல சிக்கன் பீசஸ வச்சு இன்டைரக்டா ஹீட் பண்ணுவாங்க. டைரக்டா சிக்கனை ஹீட் பண்ணாம உள்ள இந்த பாத்திரத்துல சிக்கனை போட்டு ஹீட் பண்ணுவாங்க. சோ இன்டைரக்ட் ஹீட்டிங் நடக்கும். அதேதான். அது வந்து அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போதைக்கு நான் முன்ன சொன்னதுக்கு இந்த 2 பவுலையும் மறந்துருங்க. உள்ள இருக்கிறத மறந்துருங்க. வெறும் இந்த 1 லிட்டர் தண்ணி, 5 லிட்டர் தண்ணி, எது ஸ்பீடா ஹீட் ஆகும், எது ஸ்லோவா ஹீட் ஆகும். இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல உள்ள இந்த ஒரு பேன் இருக்குல்ல, இத வந்து உள்ள இன்சர்ட் பண்றோம். இந்த பேனை வந்து உள்ள வைக்கிறோம். இந்த தண்ணி 1 லிட்டர் தண்ணி இல்லையும். அப்புறம் அதே மாதிரி இதுல வந்து ஒரு லூக் வார்ம் தண்ணி. லூக் வார்ம் தண்ணினா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப ஹீட்டான தண்ணியும் இல்ல, கோல்டான தண்ணியும் இல்ல, ஒரு வெதுவெதுப்பான தண்ணிய இன்னொரு பாத்திரத்துல வச்சு இந்த பாயிலிங் பேன்ல வைக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு பவுல் எடுத்து இதுலயும் லூக் வார்ம் தண்ணி ஃபில் பண்ணி இந்த பாத்திரத்துல வைக்கிறோம். இப்ப இன்னொரு கொஸ்டின்.
இந்த தெர்மாமீட்டர் எடுத்து இதுல இன்சர்ட் பண்றோம். இதுல ஒரு தெர்மாமீட்டர் வச்சு அளவு எடுக்கிறோம், அந்த மெஷர் பண்றோம். இதுல ஒரு தெர்மாமீட்டர் எடுத்து மெஷர் பண்றோம். இப்போ எந்த இந்த இந்த தண்ணி, இந்த இப்போ புதுசா வச்சிருக்கிற பாத்திரத்துல இருக்கிற தண்ணி, இந்த தண்ணி சீக்கிரம் ஹீட் ஆகுமா, இதுல இருக்கிற தண்ணி சீக்கிரம் ஹீட் ஆகுமான்ட்டு நம்ம தெர்மாமீட்டர் பார்த்துட்டே இருக்கோம். ரெண்டு தெர்மாமீட்டர் இப்படி 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 பார்த்துட்டே இருக்கோம். ஸோ விச் ஒன் கெட்ஸ் மோர், எந்த தண்ணி வந்து சட்டுன்னு ஹீட் ஆகும், இந்த தண்ணியா இந்த தண்ணியா? ஐ மீன் இந்த பவுல், இன்சைட் பவுல் இருக்குல்ல, இந்த ரெண்டு பவுல்ல எது ஃபர்ஸ்ட் சீக்கிரமா ஹீட் ஆகும்? இதுதான் ஹீட் ஆகும். ஓகே, இதுதான் ஹீட் ஆகும். ரீசன் என்னன்னா, என்ன சொன்னோம், இதுல 100 மாலிகுல்ஸ் இருக்கு, இதுல 500 மாலிகுல்ஸ் இருக்கு. 1 லிட்டர் தண்ணியில 100 மாலிகுல்ஸ் இருக்கு. இது வந்து 500 மாலிகுல்ஸ் இருக்கு 5 லிட்டர் தண்ணியில. இப்போ 100 லிட்டர் தண்ணியோட கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? டோட்டல் கைனடிக் எனர்ஜி தான் ஹீட். ஹீட்னா அப்போ 100 இருக்கும். அதே இது இங்க டோட்டல் கைனடிக் எனர்ஜி எவ்வளவா இருக்கும்? 500 இருக்கும். ஏன்? ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒன்னொன்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்ன? 500 இருக்கும். இங்க வந்து 100, இங்க வந்து 500. ஸோ கேன் யூ சி, இதுல வந்து ஹீட் ஜாஸ்தி, ஹீட் எனர்ஜி ஜாஸ்தி. அதனால இந்த பாத்திரம் சட்டுன்னு சூடாயிரும், இந்த பாத்திரம் சட்டுன்னு சூடாயிரும். இதை கம்பேர் பண்றதுக்கு இன்னும் தெளிவா புரியறதுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இந்த ஒரு பொண்ணு காஃபி குடிச்சிட்டு இருக்கா, ஹாட் டீ, சரிங்களா? இது வந்து பக்கத்துல ஒரு பாண்ட் பக்கத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. இப்போ நீங்க ஒரு தெர்மாமீட்டர் எடுத்து இதுல டிப் பண்ணி பாக்குறீங்க, அதே ஒரு தெர்மாமீட்டர் எடுத்து இதுல டிப் பண்ணி பாக்குறீங்க. இப்போ டெம்பரேச்சர் எதுல கூட இருக்கும்? கண்டிப்பா காஃபில டெம்பரேச்சர் கூட இருக்கும். கண்டிப்பா இது வந்து இந்த தண்ணி வந்து ஒரு 28 அப்படி இருந்ததுன்னா, இந்த காஃபி வந்து கண்டிப்பா ஒரு 35, 40 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். அப்படிதானே? ரூம் டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோம்னா ஆவரேஜ் 30 கிட்ட இருக்கும். அப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் எப்பவுமே சில்லா தானே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 28 அந்த ரேஞ்ச்லாம் போட்டிங்கன்னா, இந்த காஃபி வந்து 40ல இருக்கு. டெம்பரேச்சர் வந்து இது 40, இது 28. அப்போ இது டெம்பரேச்சர் வந்து கப்பு வந்து டெம்பரேச்சர் கூட, கப்ல இருக்கிற காஃபியோட டெம்பரேச்சர் கூட பாண்ட கம்பேர் பண்றதுக்கு. இன்னொரு கொஸ்டின் வருது, அப்போ ஹீட் எதுல கூட? கப்ல இருக்கிற காஃபியோட ஹீட் கூடவா, அதே இது இல்லைன்னா இந்த பாண்ட்ல இருக்கிற தண்ணியோட ஹீட் வந்து கூடவா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஹீட்ல வந்து ஒரு யூனிக்கான விஷயம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸையும் கணக்கில் எடுத்துக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்ல. இப்ப இந்த காஃபில 100 மாலிகுல் தாங்க இருக்கு, ஆனா இந்த தண்ணியில 10 கோடி மாலிகுல்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ இதோட கைனடிக் எனர்ஜி காஃபில 100னா இது வந்து 10 கோடி. ஓகே, அப்போ எது கூடங்க? எதோட ஹீட் கூட, எதோட கைனடிக் எனர்ஜி கூட? 10 கோடியோட கைனடிக் எனர்ஜி கூட. ஈவன் தோ இது வந்து தண்ணி வந்து சில்லா இருந்தாலுமே, ஆனா இதுல மாலிகுல்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ புரியறதுக்காக திரும்பியும் அந்த கேண்டி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே போகலாம், கேண்டியோடவே ரிலேட் பண்ணலாம். இப்போ இந்த கப்ல இந்த பொண்ணு கிட்ட 5 ரூபி கேண்டி 10 இருக்கு. ஓகே, டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து 10 இருக்கு. அப்போ வந்து இந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு காசுக்கு டெய்ரி மில்க் இருக்கு? 10 கேண்டி இருக்கு, 5 ரூபா கேண்டி. ஸோ 10 into 5 50. அதே இது இந்த பாண்ட்ல எவ்வளவு இருக்கு? 1 ரூபா சாக்லேட் தான் நிறச்சி போட்டிருக்காங்க, 1 ரூபா சாக்லேட் நிறச்சி போட்டிருக்காங்க, நான் 1000 நிறச்சி போட்டிருக்காங்க. இத வந்து ஒருத்தர் வித்தாருன்னா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1000 ரூபா. ஓகே, இதுதான் ஹீட். இந்த 1000 வந்து ஹீட். ஓகே, இங்க வந்து இந்த 50 வந்து ஹீட். அப்போ இப்போ இந்த 1000 என்ன? 1000 வந்து ஹீட், இந்த 50வும் ஹீட், இந்த 1 என்ன? டெம்பரேச்சர், இந்த 5 ரூபி டெம்பரேச்சர். ஓகே, இது வந்து டெம்பரேச்சர் 5, இது வந்து டெம்பரேச்சர் 1 தான். பாண்ட்ல இருக்கிற தண்ணி 1 தான், ஆனாலும் அது வந்து மாலிகுல்ஸ் கூட இருக்கு. இங்க 100 கேண்டி இருக்கு, அதே மாதிரி 100 மாலிகுல்ஸ் இருக்கு. அதனால இதோட வேல்யூ ஹீட் வந்து 100 ஆகுது. இங்க வந்து டெம்பரேச்சர் கூட இருக்கு, 5 டெம்பரேச்சர் இருக்குங்க, ஆனா மாலிகுல்ஸ் 10 தான் இருக்கு. ஸோ 5 into 10 50 தான் ஹீட் இருக்கு. புரியுதா? டெம்பரேச்சர் வந்து இந்த கப்ல கூட, டெம்பரேச்சர் வந்து இந்த கப் ஆஃப் காஃபில கூட,
ஆனா ஹீட் தண்ணியில தான் கூட. ஏன்? தண்ணியில நிறைய மாலிகுல்ஸ் இருக்கு.